நம் சங்க வழக்கறிஞர் திரு ஏ சுதர்சன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். திருச்சிராப்பள்ளி சௌராஷ்டிரா வாலிபர் சங்கம் நடத்துகின்ற இந்த ஐம்பெரும் விழாவிற்கு வருகை தந்து எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ஸ்ரீ ராமராஜ சுவாமிஜி அவர்களை வணக்கத்துடன் ஆசீர்வாதத்துடன் உரை ஆரம்பிக்கின்றேன். நமஸ்காரம். திருச்சி வாலிபர் சங்கம் தேசிய மகளிர் தலைமையில் ஐம்பெரும் விழாவில் சௌராஷ்டிரா ஜிஆர் சோனியா வாசுகாலத்துடன் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வருகை கொண்ட சிறப்பு விருந்தினர்கள், தலைமை விருந்தினர்கள் மற்றும் சமூக பெரியவர்கள், வருகை தந்துள்ள சமூக மக்கள் அனைவருக்கும், மாணவர்கள் மாணவிகள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது. இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியானது 300 பேருக்கு மேலே பயனடையும்படி புரோகிராம் செய்திருக்கிறார்கள். இது மிகவும் மகிழ்ச்சியான விஷயமாக உள்ளது. இந்த நேரத்தில் எல்லாரும் கலந்து கொண்டு இவ்வளவு கூட்டத்தை காணும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சமூக ஒற்றுமை எந்த அளவு உள்ளதுங்கிறது இது ஒரு உதாரணமாக இந்த கூட்டம் காண்பிக்கிறது. கடந்த 5 வருடமாக இந்த சமூகத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் சிறப்பாக படித்து வருகிறார்கள். நமஸ்காரம். திருச்சி வாலிபர் சங்கம் தேசிய மகளிர் தலைமையில் ஐம்பெரும் விழாவில் சௌராஷ்டிரா ஜிஆர் சோனியா வாசுகாலத்துடன் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வருகை கொண்ட சிறப்பு விருந்தினர்கள், தலைமை விருந்தினர்கள் மற்றும் சமூக பெரியவர்கள், வருகை தந்துள்ள சமூக மக்கள் அனைவருக்கும், மாணவர்கள் மாணவிகள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது. இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியானது 300 பேருக்கு மேலே பயனடையும்படி புரோகிராம் செய்திருக்கிறார்கள். இது மிகவும் மகிழ்ச்சியான விஷயமாக உள்ளது. இந்த நேரத்தில் எல்லாரும் கலந்து கொண்டு இவ்வளவு கூட்டத்தை காணும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சமூக ஒற்றுமை எந்த அளவு உள்ளதுங்கிறது இது ஒரு உதாரணமாக இந்த கூட்டம் காண்பிக்கிறது. கடந்த 5 வருடமாக இந்த சமூகத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் சிறப்பாக படித்து வருகிறார்கள். ಯೋಗಕ್ಕೆ ನಮ್ಮದು ಗೋಲಿ ಕೊಟ್ಟಿಕೊಳ್ಳಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಮಾರ್ಕ್ಗಳು ಬಿಲ್ಲಲು ಎಲ್ಲ ಕಾರ್ಯಕ್ರಮ ಗೌರವ ಬೆನ್ನದೆ ಎಲ್ಲ ಪ್ರಕರಣ ಹೋಗ್ತೀನಿ ಸನ್ಯಾಸಿ ಈ ಪಯಣ ತೊಗೊಂಡು ನಿಲ್ಲಿಸಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ಅವರು ಅಷ್ಟೇ ನಾವು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. வாழ்த்துறை ரமேஷ் பாபு அவர்கள் வரவேற்கப்படுகிறோம். அடுத்தபடியாக ஏகி சமீத தேவி வைத்து குறைசலாம் வாழ்த்துறை வாழ்த்து தெரிவித்த நிறைய தெரிவித்து வெள்ளூர் அமைதியாக நான் இப்பொழுது கேரளாவின் பிரின்சிபால் ஆர்டிபிஷியல் கூறினார். இப்பொழுது ஆர்டிபிஷியல் என்பதற்கு பெற்றோர்களும் மாணவர்களும் இப்பொழுது கல்வியில் ஆர்டிபிஷியல் விஷயங்களில் தீர்வுகளை கற்றுக்கொண்டால் நீங்கள் எளிதாக வேலை கிடைக்கும். செயற்கை நுண்ணறிவினால் மனித நம்மளுக்கு குழந்தைக்கு எவ்வாறு மூளை இருக்கிறதோ, ஆனால் மனித செயற்கை இயந்திரத்துக்கு நம்ம இயந்திரத்துக்கு கணிப்பு இயந்திரத்துக்கு மூளை கிடையாது. ஆனால் அந்த மூளையை எவ்வாறு குழந்தை ஈஸியாக நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் குழந்தைக்கு, அதே மாதிரி
இயந்திரத்துக்கும் நாம் ட்ரைனிங் கொடுக்குறோம். அதே தான் ட்ரைனிங் வந்து ட்ரைனிங் கொடுத்து அதை வந்து பழக்கப்படுத்தி அந்த மகேஷ் இந்த சோலார் சவாரி திட்டத்தில் தலைவராக இருந்து இதுவும் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் கேட்பதற்கு இந்த ஆண்டும் கருத்து சிகிச்சையை என்னால் இயன்றதை நடத்தியிருக்கிறேன். இங்கே இருந்த மாணவர்கள் ஒரு ஈடுபாடு செய்தார்கள். எனக்கு அதிக நேரம் செய்ய முடியவில்லை. காரணம் அந்த கோடை வெப்பம். வரும் ஆண்டுகளில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு மாவட்ட அளவில் போட்டிக்கு மாணவர்களை தயார் செய்வேன் என்பதை உறுதியுடன் தெரிவித்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்புரையாற்றிய கைதாபம் சார் அவர் நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்தபடியாக திரு கே கோவிந்தன் அவர் சிறப்புரை உயர்ந்த பரிசுகளும் பண்ணோம், ஒப்படங்கள் படித்து ஒப்படங்கள் ட்ரைன் பண்ணோம், வாழ்த்து தெரிவித்து அதை வாழ்த்து